சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் என்ன இது நம் செய்யும் விஷயங்கள் சரிதானா? நம் செய்யும் விஷயங்கள் நம்மை முன்னேற்றி கொண்டு வருமா என்பதெல்லாம் நீ நினைத்திருக்கிறாய். ஆனால் அதுவே அடுத்தடுத்த கட்டத்தில் நீ என்ன தெரியுமா யோசித்திருக்கிறாய்? இது என்ன வாழ்க்கை, இதெல்லாம் நாம் தாண்டி விடுவோம் என்று யோசித்திருக்கிறாய். இரண்டு விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் யோசனைகளோ கூடியிருக்கிறது. நான் உன்னை எப்பொழுதும் தவறு என்பதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உனக்கு எது சரியோ அதை செய்ய போகிறாய், உனக்கு எது தவறோ அதை நீ செய்ய போவதில்லை. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான குழப்பங்களும் அதிகமான வலி வேதனைகளும் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நீ ஒன்று எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள். காலங்களும் நேரங்களும் நிச்சயமாக சத்தியமாக உனக்கு சாதகமாக அமையும் என்பதை. எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் மாறி இருக்கும் பொழுது இப்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய் அல்லவா? இது மாறாதா என்ன? கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக உனக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவாய். ஏற்கனவே நிறைய துரோகங்கள், ஏற்கனவே நிறைய வலி வேதனைகள், இது மட்டுமே உன்னை எப்போ பார்த்தாலும் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான ஏற்றங்களும் அமைந்துவிடும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் மத்தியிலேயும் தோற்று போவது போல நீ இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை உடைந்து போவது போல இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தையும் மிகப்பெரிய ஒரு அசுர வேகத்தில் வாழ்வதையும் நீ நிச்சயமாக பார்ப்பாய். இன்றுதானே சில தோல்விகள், அந்த தோல்விகள் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் இல்லை அல்லவா? உனக்கென்று ஒரு தனி வாழ்க்கையும் உனக்கென்று ஒரு அற்புதமும் கிடைக்கும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? நம்பு. உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் என்றும் எப்பொழுதும் நான் இருப்பேன். நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களையும் நிறைய பேருக்கு அற்புதமான விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் இந்த சாயாகி நான் என்றும் ஒரு நிம்மதியையே காட்டுவேன். இந்த சாய்க்கு ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான், ஏது நினைக்கிறான், அவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறான், அவன் மனதில் என்ன விதமான ஆசைகள் உண்டு, எல்லாமும் ஒன்று கூட விடாமல் எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் இங்கு எல்லாரையும் சாதாரணமாக எல்லாம் படிக்கவில்லை. ஒவ்வொரு நபர்களையும் அவரவர்களுக்கு என்ன ஆசை, ஏதேது ஆசை என்பதை தெரிந்து புரிந்து அவர்களுடைய மனதுக்குள் புகுந்து இப்படித்தான் நான் செய்கிறேன். அதை நீ போட்டு ஒன்றும் குழப்பிக்கொள்ளாதே. கவலைகள் இருந்தது என்றால் எப்போ பார்த்தாலும் உனக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். இது உனக்கு மட்டும் அல்ல, இது பொதுவானது. அதுவே ஒருவனுக்கு கவலையே இருக்கக்கூடாது என்றால் அவனுக்கு கவலையே இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கவலைக்கான நாள் முடிந்துவிட்டது. இது இப்பொழுது ஒரு அழகான இன்பத்திற்கான நாள், அழகான மாற்றத்திற்கான நாள். இந்த மாற்றங்கள் ஏற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக படிப்படியாக முன்னுக்கு வரும். எத்தனை காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை துளைத்து மன விரக்தியோடு இருப்பாய். சந்தோஷங்களை துளைத்தாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைத்தது? ஒன்றுமே இல்லை. இனிமேல் நீ பார்க்க போகும்
ஒவ்வொரு விதமான விஷயங்களும் ஒவ்வொரு அற்புதத்தையும் உன் கையில் கொண்டு வந்து தானாக சேர்க்கும். நீ நினைக்கிறாய், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், இதிலிருந்து மாற்றம் கிடைக்காது என்பதெல்லாம் நீ என்னென்னவோ நினைத்தாய். ஆனால் மேலிருக்கும் தெய்வம் அப்படி எதையும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாகவே நடக்க விடாது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நலமும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டேதான் இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் தப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடக்காமல் பார்த்துக்கொள்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் உதவி செய்வார்கள், மற்றவர்கள் இந்த விஷயத்தை செய்வார்கள், அந்த விஷயத்தை செய்வார்கள் என்று ஏதேதோ விஷயத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. நான் சொல்ல ஆசைப்படுவது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னுடைய கவலைகள், உன்னுடைய மன உளைச்சல்கள் அனைத்தும் என்னால் எந்த அளவுக்கு குறைத்து உன்னை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்திற்கு ஆளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆளாக்கி ஒரு இன்பத்தை உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக குறைந்து விட்டது. ஆனால் இதற்கு பிறகு வாழ்வில் நிறைய நல்ல நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைய நல்ல நல்ல ஏற்பாடுகளும் உனக்காகவே அமையும். அதை யாராலும் இவ்வுலகத்தில் தடுத்து நிறுத்த முடியுமா என்று கேட்டால் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை இந்த சாயாகிய நான் செய்வேன். கவலைகள் வேண்டாம். நிறைய துரோகிகள் இருக்கிறார்கள். இல்லை, நிறைய துரோகிகள் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை, இருக்கிறார்கள். அனைத்து துரோகிகளையும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துரோகிகளை வேரோடு பிடுங்கி எறிவேன். இதுதான் என்னுடைய ஆசை. எல்லா பொழுதிலேயும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது ஆசை. எல்லா பொழுதிலேயும் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டும் என்பது ஆசை. நிச்சயமாக நீ ஆசைப்பட்டாலே செய்யும் இந்த சாயாகிய நான் உன்னுடைய ஆசைகளையும் என்னுடைய ஆசைகளையும் சேர்ந்தே செய்வேன். எல்லா பொழுதிலேயும் எல்லா நேரத்திலேயும் உனக்கு துணையாகவே இருப்பேன். கண் கலங்க ஒரு நாளும் விடமாட்டேன். உன்னுடைய ஆயுள் முழுவதும் எல்லாவற்றிலும் இன்பங்கள் வரும். ஒரு இடத்திலும் துன்பங்கள் உன்னை வந்து தாக்காது. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.